அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? அதை இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிஎல்ஓக்கு ஃபோன் போடுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். டிஎம்கேல அது பண்ண மாட்டாங்க. அது பண்ண மாட்டாங்க. அது ஒரு நாளைக்கு 50 வீடு தான் போகும். தமிழ்நாடு ஃபுல்லாக நியாயமாக தான் நடந்துக்கிட்டு கொண்டு இருந்தது. சென்னையில் மட்டும் மிக மோசமாக நடைபெறுது. அது காரணம் கமிஷனர். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ஆம் கிளாஸ் படித்த ஒரு ஜிம்மோட வாட்ச்மேனை பிஎல்ஓ போட வேண்டிய அவசியம் என்ன? பவானின்னு ஒருத்தர், அவர் இன்னொரு வார்டில் BLA 2 திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், அவரை BLOவா அரசு அதிகாரியா வேற ஒரு பூத்துல போட வேண்டிய அவசியம் என்ன? இது போன்று இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு. இங்க அவங்க கொடுத்திருக்கிறதுல இதுல இருக்கிற நேம்ல இருக்கிறவங்க வர்றதில்லை. அதுக்கு பதிலாக வேற ஒருத்தட்ட உதாரணமா அண்ணன் யாருக்குன்னு ஒண்ணு காமிச்சார் இல்லையா? போடப்பட்ட அதிகாரி ஒருவர் அவர் இன்னொருவரை இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவர் ஸ்டாலின் படம் போட்ட பையில இந்த படிவங்களை தூக்கிட்டு வந்தா அந்த தேர்தல் எப்படி நேர்மையா அவங்க வாக்காளர்களை சேர்ப்பாங்க? வாக்காளர் இதுல விஷயம் என்னன்னா, BLO என்று சொல்லப்படுகிற அதிகாரிகளை தரமுள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக, அக்கௌண்டபிள் உள்ளவர்களாக போட்டிருக்கணும். போடாதது யார் தவறுனா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறு நாங்க சொல்ல. சென்னையை பொறுத்தவரையில் கமிஷனர் தவறு செய்கிறார். அவர் வேணும்னு டெலிபரேட்டா செய்கிறார். போன் எடுக்கிறது இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேட்கறது இல்ல, அதிகாரிகள் தனிச்சையா செயல்படுறாங்க. அப்படின்னா எப்படி நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க முடியும்? அதுதான் இந்த பேட்டியோட நோக்கம்.